ப்ராப்பர் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. என் ரொட்டீனே ப்ராப்பரா இல்ல. என்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்காடு போனனோ, அன்னையிலேருந்து ஒரே அலஞ்சாண்டி வேலையா தான் இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்த உடனே மாமியாருக்கு உடம்பு சரியில்ல. அதனால கும்பகோணம் போயாச்சு. அங்கேயே பாதி நாள் போயிடுச்சு. பாப்பாவ விடுறது, கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அலைஞ்சு இந்த மாதம் ஃபுல்லும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராப்பரா ஒரு ரொட்டீனில் வந்து செட் ஆன மாரி இருந்தது. இப்போ அடிக்கிற சம்மருக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுது. அதனால இப்போ பாப்பாக்குமே இந்த சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நன்னாரி சர்பத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் குடிக்காம தான் இருந்தா. இந்த காம்பினேஷன் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. என் வீட்டோட பட்ஜெட்டு எப்படி வந்து ஃபண்டு மேனேஜ் பண்ணிங்க, எப்படி முடித்தோம், அதெல்லாம் வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்ல போகிற விஷயத்த கரெக்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வந்து சொல்லணும்னு சொல்லி நினைப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு இண்டஸ் வேலியிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய புது புது ஐட்டம்ஸு புது புது ஷேப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது ரெண்டுமே எனக்கு வந்து தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரை ஸ்டீல் ப்ளஸ் வந்து ட்ரை ப்ளே, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வெரைட்டி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற குக்வேரில் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது தான். நான்ஸ்டிக் பண்ணுறதை இது வந்து சூப்பராக பண்ணணும். நான்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அதில் நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது வந்து நம்ம கரண்டி போடுறப்பையோ அதை டெய்லியும் வந்து ஃபுட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் இண்டஸ் வேலியில் இருக்கிற குக்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. நான் மேக்ஸிமம் வாங்குறது வந்து என்னோடய டிஷ்வாஷரில் வைக்கிறப்பயுமே இதோட குவாலிட்டி, அதோட ஹீட் ஆகிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். அதனால் இப்போ ரீசெண்டாக இது ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். நம்ம சட்டுன்னு வந்து ஒரு ஒன் பார்ட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பால் காய்ச்சறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அந்த பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கின உடனே எப்போதுமே நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வாஷ் வந்து இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியுமே நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். விஷ்மயா 12 அப்படிங்கிற ஆஃபர் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இண்டஸ் வேலியில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் சில விலாகில் வந்து இந்த மாதிரி குக்வேர் ப்ராடக்ட்லாம் வந்து காமிக்கிறப்ப இது எங்கே வாங்கினதுன்னு சொல்லி கேட்பீங்க. இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எதெல்லாம் கேஸ்ட் அயனில் வச்சுருக்கணும் அது எல்லாமே இண்டஸ் வேலியில் வாங்கினதாக தான் இருக்கும் என்கிட்ட. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து ஷீட் அயன் இருக்குது, நிறைய தோசை தவா இருக்குது, அப்புறம் உட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குறப்ப ப்ளஸ் வந்து இந்த ட்ரைப்ளேலாம் வாங்குறப்ப நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் வந்து உட்டன் ஸ்பூனாக இருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ராச்சஸ் வந்து விழாது, நல்ல மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வாஷ் பண்ணி வச்சோன்னா எப்போதுமே புதுசு மாதிரி இருக்கும். என்கிட்ட நிறைய இன்னர் லிட் குக்கர் ப்ளஸ் வந்து அவுட்டர் லிட் இது ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ எத்தனை பேர் இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கூப்பன் கூட தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.